ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி நிற்பதால் மக்கள் படகு மூலம் வீட்டிற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. அதாவது டிட்வா புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமான காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கியுள்ளது. அந்த 3 நாட்கள் பெய்த கனமழை காரணமாக சுமார் தங்கச்சிமடம், பாம்பன், ராமேஸ்வரம் தீவு பகுதியில் சுமார் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வீடுகளில் புகுந்த சூழலின் காரணமாக தங்கச்சிமடம் பகுதியான ராஜா நகர், ராஜீவ்காந்தி நகர், ஐயந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் மீனவ மக்கள் வசித்து வராங்க. இவங்க பிரதானமாக மீன்பிடி தொழிலில் மட்டுமே நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த இந்த சூழலில் தற்போது இந்த பகுதியில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் வெளியில் செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களை வாங்க செல்ல முடியாமல் தவித்து வருவதாக மீனவ பொதுமக்களே அவர் இந்த போயா படகு மூலம் ஒரு படகை தயார் செய்து அதன் மூலமாக தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தற்போது வாங்கி சமைத்து சாப்பிட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் மழைநீரை விரைவாக அகற்றி தங்களிடம் வாழ்வாதாரம் சிறக்க வழிவகை செய்ய வேண்டும் என அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.